நம்ம 100 கோட் சீரிஸில் அடுத்ததாக நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்தால் அது சம் வந்து 15. ஸோ இது எப்படி கோடில் வந்து பார்க்குறது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 5th வீடியோ. ஸோ அதுதாங்க சம் ஆஃப் த டிஜிட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 இப்படின்னு ஒரு டிஜிட் இருக்குன்னா அதை ஆட் பண்ணி எப்படி அவுட்புட் காட்டுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மெயின் மெத்தட் போட்டு உள்ளே வந்து அந்த டிஜிட்டை வந்து ஸ்டோர் பண்ணோம் இல்லையா ஒரு வேரியபிளில். ஸோ அதுக்கு வந்து இன்ட் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதான் அந்த வேரியபிள் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி நம்ம அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா. ஸோ யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு வந்து ஒரு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கேனர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் இன்னன்றது வந்து அவுட்புட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு என்டர் தி நம்பர். அது அந்த நம்பர் தானே நம்ம வந்து சம் பண்ண போகிறோம் அந்த நம்பரில் இருக்க டிஜிட்ஸ்லாம். ஸோ என்டர் தி நம்பர் அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிளை வச்சு நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம். ஸோ என்டர் நம்பர் போட்டோன்னா ஸோ நெக்ஸ்ட்டு நம் ஈக்குவல் டு நம்ம ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் எக்ஸு. ஸோ எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்டீஜர் தானே இது. ஸோ நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு போட்டோன்னா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அந்த அதில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சம் பண்ண போகிறோம். ஸோ வந்து சம்முன்ற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது அந்த நம்பர் வந்து 0வோட பெருசாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை வந்து ஆட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதுக்கு வந்து கண்டிஷன் செக் பண்ணிக்கணும். ஸோ ஒயில் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒயில் நாட் ஈக்குவல் டு 0 இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து சம்மே பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ்னால் வந்து சம்முன்றது வந்து ஏற்கனவே 0. ஸோ சம் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் நம்பர் மாடுலஸ் ஆஃப் 10 வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு நம்பர் மாடுலஸ் ஆஃப் 10 அப்படி வந்து போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு நம்பர் வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை 10 அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இந்த 2 ஸ்டெப் மூலயமா அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பரில் இருக்கிற ஒவ்வொரு பர்டிகுலர் நம்பராக எடுத்து சம் பண்ணி நம்ம சம்மில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ சம்மில் ஸ்டோர் பண்ண ஆன்சரை எடுத்து நம்ம வந்து அவுட்புட்டில் வந்து இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் அப்படின்னு வந்து போட்டுட்டு நம்ம கோட்ஸுக்கு வெளியில் ப்ளஸ் போட்டு சம் போட்டுருவோம். ஸோ சம்ன்றதில் வந்து நம்மளோட டோட்டல் சம் வந்து ஸ்டோர் ஆகிருந்திருக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து போடுறோம் ப்ளஸ் சம் இப்படி போட்டோன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ப்ராக்கெட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரன் பண்ணி அவுட்புட் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் கேட்குதா. ஸோ நம்பர் நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க இல்லையா 1 2 3 4 5 வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 15 வரணும். ஸோ 1 + 2 வந்து 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15. ஸோ இதுதான் கைஸ் சம் ஆஃப் த டிஜிட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.